மனச போட்டு குழப்பிக்காம நீ போய் படுத்து தூங்குமா. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டம் வரக்கூடாது. பாவம் அன்பரசி அப்பாவை பார்க்க போறோன்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்தா. அவளை போய் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருக்காரே. என்ன அப்பா அவரு? அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன சந்திரா? அது வந்து சந்திரா, ஒரு நிமிஷம். நம்ம வீடு இருக்கிற நிலைமையில எதையும் ஹால்ல நின்னு பேசுறது சரியா இருக்காது. ரூம்ல போய் பேசிக்கலாம். சரிம்மா. ஹே அன்பு, உங்க அப்பாவை பாத்தியா? எப்படி இருக்காரு? பார்த்ததும் கேட்கணும்னு நிறைய கேள்வி வச்சிருந்தியே, எல்லாமே கேட்டியா? என்ன சொன்னாரு? ஆமா, அவரு உன்னை விட நல்ல கலரா இருக்காரா? இவ்ளோ நாள் ஏன் பார்க்க வரலன்னு கேட்டியா? ஏய், ஆமா, உங்க அப்பாவை பார்த்ததும் அவரு கூட கொஞ்ச நாள் இருக்க போறேன்னு தானே சொல்லிட்டு போனேன். அப்புறம் ஏன் உடனே திரும்பி வந்த? என்ன அன்பரசி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாமலே இருக்க. இங்க பாரு, என்ன ஆச்சு? அன்பு, என்னாச்சு அன்பு? நான் ஒரு தப்பான கும்பல்ல மாட்டிக்க பார்த்த மஞ்சு. ஆனா சந்திரசேகர் சார் மட்டும் சரியான டைம்ல வரலனா நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சார் தான் தெய்வ மாதிரி வந்து என்ன காப்பாத்தினாரு. ஐயோ, அப்போ அங்க உன்னை வர சொன்னது உங்க அப்பா இல்லையா? இல்ல மஞ்சு. இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு. உன்னை பிளான் பண்ணி அங்க வர வச்சிருக்காங்க. இப்படி ஒரு வேலையை பார்த்தது யாரா இருக்கும் அன்பு? அப்பா, நீங்க தான் என் வீக்னஸ்னு நல்லா தெரிஞ்ச யாரோ உங்க பேரை வச்சு என் வாழ்க்கை அழிக்க பாக்குறாங்க. தெய்வாதிகமா இந்த முறை தப்பிச்சிட்டேன். இது மாதிரி திரும்பவும் நடக்காம இருக்கணும்னா நீங்க என் முன்னாடி வரணும்பா. அன்பு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மஞ்சு. நம்ம காலையில பேசலாம். சாரி மஞ்சு. ஹே, நீ படு, வா படு.
என்ன சந்திரா? ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டே நிக்கிற? அம்மா, நான் இப்ப சொல்ல போறத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நான் ரொம்ப தீர்க்கமா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு சம்மதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. நீ என்ன சொல்லி நான் என்ன சம்மதிக்காம இருந்திருக்கேன்? அது என் புள்ள மேல இருக்க பாசத்தினால மட்டும் இல்ல. அவன் எடுக்கிற முடிவு எப்பவும் சரியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான். நீ என்ன விஷயம்னு சொல்லு சந்திரா. அம்மா, நான் அன்பரசிய லீகலா தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? அம்மா, என்னம்மா பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? புள்ள மனசு அம்மாவுக்கு புரியும். அது தாய் பாசம். ஆனா அம்மா பாசத்தை புள்ள புரிஞ்சுக்கிறது அபூர்வம்பா. நீ இப்ப வாய் விட்டு சொன்னத நான் ரொம்ப நாளா மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அன்பரசி எப்போ என்ன பாட்டின்னு கூப்பிட்டாலோ அப்போத்துல இருந்து அவளை என் பேத்தியா தான் பாக்குறேன். குட்டிமா நம்ம கூட இல்லைங்கிற ஏக்கம் அன்பரசி வந்ததும் எனக்கு மறந்தே போயிடுச்சுப்பா. அன்பரசிதாம்மா நம்ம குட்டிமா. அவதான் உங்க பேத்தின்னு சொல்லாமலே உங்க மனசுல அவ பேத்தியா உக்காந்துட்டா. அவ அப்பாவா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா இதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்கு சந்திரா. என்னம்மா சொல்றீங்க? நீ எடுத்திருக்க இந்த முடிவுக்கு சிவகாமி ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டா. போதா குறைக்கு மங்கா வேற கூட இருக்கா. சிவகாமி ஒண்ணுன்னா இவ 10. இவங்க 2 பேரும் சேர்ந்து அனனி அவ நல்லா ஏத்தி விட்டு அவளை நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போயிட்டாப்பா. அவளை சம்மதிக்க வச்சு இத சாத்தியப்படுத்த முடியுமா சந்திரா? அன்பரசி என் பொண்ணுமா. இவங்க யாரும் என்ன தடுக்க முடியாத. அம்மா, அவங்கள விடுங்கம்மா. நமக்கு கோர்ட்டு கொடுத்த கெடு கிட்ட நெருங்கிட்டு இருக்குமா. அந்த டைம் முடியறதுக்குள்ள இது நடந்தாகணும்மா. அது மட்டும் இல்லாம அன்பரசி நம்ம குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. அம்மா, அவ கஷ்டப்படும் போது அவ அப்பாவா நான் கூட நிக்கணும்னு நினைக்கிறேம்மா. லீகலா தத்தெடுத்துட்டா நான் தானம்மா அவ அப்பா. ஆமாப்பா. நம்ம வீட்டு பிரச்சனைகளை சமாளிச்சாலும் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் சந்திரா. அன்பரசியோட அப்பா இதுக்கு ஒத்துக்கணும்ல. அன்பரசியோட அப்பா இது நாள் வரைக்கும் யாருன்னு தெரியலனாலும் இப்ப அவரு அன்பரசிக்கு லெட்டர் போடுற அளவுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வருவாரு. அவரு என்ன சொல்லுவாருன்னு தெரியலையப்பா. அம்மா, அன்பரசியோட அப்பா நான் தான். அவ அம்மா உங்க ஆசை மருமக கஸ்தூரி. இதெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும்மா. அன்பரசி சின்ன குழந்தையா இருந்தா கூட அவங்க அம்மா குடும்ப கஷ்டத்துல வளர்க்க முடியலன்னு தத்து கொடுக்கலாம். ஆனா இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு பொண்ண எப்படி சந்திரா அவங்க தத்து கொடுக்க சம்மதிப்பாங்க? அதுவும் அன்பரசி மாதிரி குணத்துல தங்கமா இருக்கிற ஒரு பொண்ண அவங்க விட்டு கொடுப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. சொல்ல போனா
அன்பரசி தான் நம்மள தத்தெடுக்கணும். அவ மட்டும் நம்ம கூட இல்லைன்னா எதிர்காலத்துல நம்ம 2 பேரும் அனாதை ஆயிருவோம்பா. நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியாது. என் காலம் முடிகிற வரைக்கும் நீ என்ன பார்த்துப்ப. ஆனா ஒண்ணு, அனன்யாவுக்கு உன் மேல அப்பான்னு இருந்த பாசத்தை சிவகாமியும் மங்காவும் கரைச்சிட்டாங்க. அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டா. சிவகாமி சொல்லவே வேண்டாம். இப்ப வார்த்தையால மட்டும் பாசத்தை காட்டுறவ அப்புறம் அது கூட செய்ய மாட்டா. கடைசி காலத்துல நம்மள பாத்துக்கிறதுக்கு நமக்குன்னு ஒருத்தவங்க இல்லாம தனியா வாழ்றதுதான் உண்மையிலே நரகம் சந்திரா. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா அன்பரசி நம்ம கூட இருக்கணும்பா. ஆமாம்மா, நான் எந்த ஜென்மத்திலேயோ பண்ண புண்ணியம்தான் அன்பரசி எனக்கு பொண்ணா வந்து பிறந்திருக்கா. அவன் நம்மளை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டா, நானும் போக விட மாட்டேன். ஹாய் பாட்டி, குட் மார்னிங். ஹாய்டா செல்லம், வா. அம்மா காஃபி. கொண்டு வரேன். அதோ வந்துட்டா பாரு. இந்தா. ஏமா, இந்நேரம் அந்த அன்பரசி சிவலோகம் பதவி அடைஞ்சிருப்பால. அவ மாட்டிருக்கிறது கடப்பா ராஜுகிட்ட சிவகாமி. அவன் யமகாதகன். நைட்டே அவளை காலி பண்ணி இந்நேரம் சாம்பல் ஆக்கியிருப்பான். இனிமே அப்படி ஒருத்தி இருந்தாங்கிறதுக்கு தடையுமே இருக்காது பாரு. பாட்டி, அவ இந்த வீட்ல இல்லங்கிறதே பெரிய சந்தோஷம்தான். ஆனா இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நினைக்கும் போது என்னோட ஃபீலிங்ஸ வார்த்தையால சொல்ல முடியல பாட்டி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு அவ அவ்வளவு குடைச்சல் கொடுத்திருக்கா. எல்லாத்துலயும் போட்டி. அவ என்ன ஜெயிச்சிருவாங்கிறத விட என் கூட பார்ட்டிசிபேட் பண்றாங்கிறத நினைச்சாலே என்னால ஏத்துக்க முடியல பாட்டி. அதனாலேயே நான் தோத்து போய்கிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஐ லவ் யூ பாட்டி. சரி சரி, சனிய தொலைஞ்சது. அவ பேச்ச விடுங்க. இருந்தாலும் அவளை பத்தியே பேசுறோம், இல்லனாலும் அவளை பத்தியே பேசுறோம். அந்த அளவுக்கு நம்ம தலைக்குள்ள பூந்து இருக்கிறாவ. இனிமே அனன்யா கல்யாணம் தான். அதுக்கு என்ன உண்டோ கவனமா நம்ம வேலையை பார்க்கணும். கண்டிப்பாமா. சார், மேடம், மேடம் வரேன். என்ன பாட்டி? என்னன்னு தெரியலடா, பாப்போம். என்ன விஷயம்? மேரேஜ் இன்விடேஷன் எடுத்து வந்திருக்கேன் மேடம். கொடுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம். மேடம்க்கு பத்திரிக்கை வந்திருக்கு. ஏம்பா, இப்பதான் கல்யாணத்தை பத்தி அவ பேசினா. அவ வாய் முகூர்த்தம் பத்திரிக்கையே வந்துருச்சு. அம்மா, இங்க குடுமா எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏய், முதல்ல பத்திரிக்கைய சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நாம எடுத்து பார்க்கணும். சிவகாமி, அவ கல்யாண பத்திரிக்கை பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை இருக்காதா?
முதல்ல கூட அவ பாக்கட்டும். என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் முடியாது. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பண்டலையே பிரிக்க முடியும். ஹம். ம். என்ன சிவகாமி, என்ன நடக்குதுங்க? ஆ, அனன்யாவோட கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குத. நானே உங்களை கூப்பிட்டு சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அன்பரசிய மனசுல நினைச்சிட்டு இருக்கிற விஸ்வா கண்டிப்பா அனன்யா கழுத்துல தாலி கட்ட மாட்டாரு. இந்த கல்யாணமே நடக்குமாங்கிறது சந்தேகம்தான். பாவம் அனன்யா இதை எப்படிதான் ஏத்துக்க போறான்னு தெரியல. ஏங்க, ஆ? பொண்ணு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குன்னு சொல்ற, நீங்க என்னமோ மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. ஏன் இப்ப என்ன பண்ண சொல்ற? இல்லங்க, முதல் பத்திரிக்கைய சாமிக்கு வச்சு கும்பிடணும், பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்களும் அத்தையும் ஏதோ வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு, அதனாலதான் கேட்டேன். நீ ஏற்பாடு பண்ணு சிவகாமி, நாங்க இருக்கோம். சரிங்க அத்தை. அனன்யா, ஃப்ரிட்ஜ்ல பூ இருக்கு, நீ என்ன பண்ற, சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு வை. அப்புறம் நான் விளக்கெல்லாம் ரெடி பண்றேன். ஆ சரி. அம்மா, நல்ல நேரம் எப்பன்னு பாரு. இந்த வசந்தா வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. வசந்தா, வசந்தா எங்க போனா தெரியலையே. அன்பரசியா? இவ எப்படி உயிரோட வந்தா? என்ன இவங்க என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாங்க? இப்பதான் அன்பரசி முகம் தெளிவா இருக்கு. நல்லா தூங்குனி அன்பரசி? தூங்குன பாட்டி. என்னம்மா, உன் அப்பா கிட்ட இருந்து லெட்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கியா? ஆமா சார். இப்ப வர்ற நேரம் தான்மா. அன்பரசி, நீ ரூம்ல போயிரு. போஸ்ட்மேன் வந்ததும் சந்திராவே வந்து சொல்லுவா. போமா, நான் வந்து சொல்றேன்.